ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை தரமான சம்பவ கதையாக தான் இருக்கும். இந்த கதை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு நான் கதையோடைய ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன். என்னன்னா, கதையில் சுமார் 5 நபர்கள் வராங்க. யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, கணவர், மனைவி, மாமனார், மாமியார், இது இல்லாமல் கணவருடைய நெருங்கிய நண்பர். சுமார் 5 பேர் நம்ம கதையில் வராங்க. கணவர் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்காரு. அப்படி வேலைக்கு போயிட்டு இருந்த சுச்சுவேஷனில் திடீர்னு ரொம்ப லாங்குக்கு அவரை போஸ்டிங்கில் தூக்கி போடுறாங்க. அப்படி போடும்போது கணவர் வீட்டில் இல்லை, அதே நேரம் மாமனார் மாமியார் அவங்களும் வீட்டில் இல்லை. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் தான் கணவரும் இல்லை, மாமனார் மாமியாரும் இல்லாத காரணத்தை யூஸ் பண்ணிக்கிட்ட மனைவி, அதாவது எப்படின்னா கணவருடைய நண்பர், அதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. அப்போ என்ன சம்பவம் நடந்துச்சுன்ற ஒரு கதை தான் இது. இந்த கதை கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட பேர் தெரிஞ்சால் இப்பயே கமெண்ட் செக்ஷனில் பின்பற்றி போங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னா, நம்ம கதையில் சுமார் 5 பேர்: கணவர், மனைவி, மாமனார், மாமியார், கணவருடைய நெருங்கிய நண்பர். நெருங்கிய நண்பர்னா அவர் சுமார் கணவருக்கு 10வது படிச்சுட்டு இருக்கும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரு நெருங்கிய நண்பர்னு வச்சுக்கோங்க. என்னன்னா, இந்த கல்யாணமே எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கணவர் எந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தாரோ அந்த காலேஜில் தான் இவங்களும் நம்ம ஹீரோயினை படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கணவரோட நெருங்கிய நண்பர் 2 பேரும் பார்த்து தான் இந்த பொண்ணை ஓகே பண்ணுறாங்க. நம்ம கணவருடைய நண்பர் தான் இந்த பொண்ணு கணவருக்கு செட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு முழுமையான காரணமாக இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்காங்க. என்னன்னா, அதுக்கான காரணமும் நம்ம ஹீரோயோட நண்பராக தான் இருந்திருக்கார். இதில் என்னன்னா, கணவருடைய நண்பருக்கு தான் இந்த பொண்ணு மேலே ஒரு கண் இருந்திருக்கு. ஆனால் கணவரை அதாவது நம்ம ஹீரோ பார்க்குறாருன்ற காரணத்துக்காக ஹீரோவுடைய ஃப்ரெண்டு விட்டு கொடுத்துட்றாரு. அவரு போய் லவ் சொல்லலாம் தான் இருந்திருக்காரு. ஆனால் திடீர்னு இவர் சொன்னதுனால நம்ம ஹீரோவுடைய நண்பர் பரவாயில்ல, நமக்கு நம்ம ஃப்ரெண்டோட வாழ்க்கை தான் முக்கியம், அவனுக்கு தான் இந்த வரைக்கும் எந்த லவ்வும் இல்லை, நம்ம அவன் வாழ்க்கைக்கு ஒரு சின்ன உதவி பண்ண மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு அவரு விட்டு கொடுத்துட்றாரு. ஆனாலும் விட்டு கொடுத்தாலும் அவருக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அந்த எண்ணம் வருது அவங்கள பார்க்க நமக்கு கிடைக்கலையேன்றது. ஆனால் அதை அவர் சொல்லலை. சரி, இப்படி போயிட்டு இருந்த சுச்சுவேஷனில் தான் பயங்கரமாக ஒரு சின்சியாரிட்டியாக லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணி அதே மாதிரி 2 பேர் கல்யாணமும் பண்ணுறாங்க. சரி, கல்யாணம் பண்ணதோட நிற்கல. அதுக்கப்புறம் அதிகமாக ஹனிமூன் போகிறாங்க. இது இல்லாமல் எப்போ கணவருடைய, அதாவது நம்ம ஹீரோவுடைய நண்பர் கூப்பிட்றாரோ அவர் வீட்டுக்கெலாம், எப்போதுமே நம்ம ஹீரோ அவர் ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இப்படி போகும்போது தான் ஒரு விஷயத்த நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு உணர்றாரு. இவங்களுக்குள்ள அப்போல்லாம் நல்லா லவ் இருந்தது, நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, ஹனிமூன் போனாங்க, எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க, ஓகே. ஆனால் இப்போ அவங்க அப்படி இல்லை. இவங்க இப்போ நிறையா பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இத்தனை ஆண்டு காலமாக இவங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதது காரணம் என்னன்னா, ஹீரோவுடைய பிரச்சனைகளால். ஹீரோவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இவங்களுக்கு கல்யாணம் அதாவது குழந்தை பாக்கியன்றது இல்லை. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் தான் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நினைக்கிறாரு, இவங்க இவ்வளோ மன உளைச்சல் இருக்கிறதுக்கான காரணமே நம்ம நண்பன் தான். ஸோ அந்த இடத்த நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலான்ற மாதிரி ஒரு தவறான எண்ணத்தில் அவர் யோசிக்கிறாரு. சரி, அவர் யோசிக்கிற அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயின் ஒரு நாள் தண்ணி பிடிக்க போகிறாங்க. அப்படி தண்ணி பிடிக்கிற நேரத்தில் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதையும் ஹீரோயின் பார்த்துட்டாங்க. இன்னொன்று, ஹீரோயினுக்கும் இப்போ நிறையா தேவை இருக்குது. ஏன்னா ஹீரோ சரியில்லாத ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோயினுக்கு வேற ஒரு தேவைப்படுது. ஆனால் ஹீரோயின் வெளியில் போய் கேட்குறதுக்கு பயம். இன்னொன்று, யாராவது பார்த்துட்டாங்கன்னா அசிங்கமாக போயிருன்ற ஒரு பயமும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாத ஒரு நபர் தான் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். அப்போ யார் அப்படின்னு கேட்டால், அப்போ கணவருடைய நண்பர் தான் அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா கணவருடைய நண்பருக்கு தான் நம்ம கணவரை பற்றியான நிலைமை எல்லாமே தெரியும். சரி, ஆனால் இதை நம்ம எப்படி போய் கணவருடைய நண்பர்கிட்ட போய் கேட்குறதுன்ற ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் ஹீரோயினுக்கு தெரியல, கணவருடைய நண்பரும் இதே மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் இருக்காரு அப்படின்ட்டு. சரி, இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு மாதமோ 1.5 மாதம் இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இருந்த சுச்சுவேஷனில் தான் ஒரு நாள் ஹீரோ வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாரு.
அப்படி வெளியூருக்கு போகிற நேரத்தில் ஹீரோயின் வீட்டில் இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவோட அம்மா அப்பாவும் ஹீரோக்காக துணைக்கே வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போன சுச்சுவேஷனில் தான் ஈவினிங் அவங்க வரதா தான் இருந்தாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ட்ரெஸ்ஸெலாம் பேக் பண்ணி வை, நாங்கள் வந்து ஒரு 15 நாள் அவன் வீட்டுக்கு வர, நான் வந்து வெளியில் போகிறேன், வீட்டில் நம்ம நாய் இருக்குது, அதேமாதிரி விவசாய தோட்டம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இங்கே இருந்தாகணும், அதுக்கு நீ தான் செட் ஆவ, நான் அம்மா அப்பா நாங்கள் 3 பேரும் போய்க்கிறோம், எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அப்போ தான் என்ன வந்து அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, நீ வந்து உன்னை பத்திரமா பார்த்துக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோ வந்து கிளம்புறாரு. அப்படி ஹீரோ கிளம்பும் போது ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் ஹீரோவும் ஹீரோவோட அம்மா அப்பா 3 பேரை போய் விடுறாரு. அப்படி விடும்போது அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஹீரோயின், ஓகே கண்டிப்பாக நம்ம போகல, அப்போ நமக்கான சுச்சுவேஷன் தான், இந்த 15 நாள் நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணுமோ ஹீரோவோடைய ஃப்ரெண்டு மூலயமா நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு எப்படி கேட்குறதுன்ற ஒரு அச்சமும் ஏற்படுது. ஸோ இப்படி ஏற்படும் போது தான் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து வீட்டில் நிற்கிறாங்க. அப்போ ஹீரோவை வந்து கூப்பிட்றதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு வர்றாரு. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து கண்ணை காமிக்கிறாங்க. லைட்டாக கண்ணை காமிக்கும்போது அவருக்கும் லைட்டாக புரிய வருது, அவங்களும் இதை எதிர்பார்த்து தான் இருக்காங்கன்ட்டு. சரி நம்ம இதை வந்து நம்ம டேரெக்டாக கேட்கக்கூடாதுன்ட்டு ஹீரோ வந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. அப்போ வந்து வராரு நம்ம ஹீரோவுடைய நண்பர் வந்து, உங்களுக்கு ஏதாவது ஜாமான் வேணுமா, உங்களுக்கு ஏதாவது மளிகை ஜாமான் வேணுமா, எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கன்ட்டு அப்படியே நாசுக்காக அவர் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது தான் ஹீரோயின் சொல்லிட்டாங்க, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்ட்டு. அப்படி பேசும்போது தான் ஹீரோயின் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, எனக்கு இந்தந்த மாதிரியான தேவைகள்லாம் இருக்குது, ஆனால் என் கணவரால் எதுவுமே முடியல, ஸோ நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோவுடைய நண்பரும் அவர் சொல்கிறாரு, எனக்கும் இந்த ஆசைகள் ரொம்ப நாளாக இருந்தது, இதை நான் கேட்க முடியல, ஆனால் இப்போ நான் வாயை திறந்து கேட்குறேன்ட்டு நம்ம ஹீரோவோட நண்பர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக இருக்காங்க. அதாவது ஜாலினா என்னன்றது உங்களுக்கே தெரியும், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்த சுச்சுவேஷனில் தான் திடீர்னு ஹீரோ ஃபோன் பண்ணுறாரு. நான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வருவார், அவருக்கு வந்து நீ சாப்பாடு கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் என்ன ட்விஸ்ட்டுனா, அந்த நேரத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த வீட்டில் தான் இருக்கார் மனைவி கூட. அதை வந்து ஹீரோக்கே தெரியல. ஹீரோ கால் பண்ணும்போதே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஆனால் இதே மாதிரி தான் போகுது. அதே மாதிரி 15 நாள் வரைக்கும் இவங்க இப்படி தான் வாழ்கிறாங்க. செம்ம சந்தோஷமான வாழ்க்கை. அதாவது 24 மணி நேரமும் சந்தோஷமாகவே இருக்காங்க. ஹீரோக்கு எந்த விதமான சந்தேகமும் வரல. அதே மாதிரி ஹீரோ வந்தார். ஹீரோ வந்ததுக்கப்புறம் நம்ம இனிமேல் ஹீரோக்கு நம்ம உண்மையாக இருக்கணும்ன்ட்டு மனைவியும் ஓகே இப்போதைக்கு இது வேணாம், திரும்பி அவர் ஊருக்கு போனால் நம்ம பார்த்துக்கலான்ட்டு அதான் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹீரோவுடைய நண்பரும் நான் என் நண்பருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு கதைன்னு எனக்கே புரியல. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது என்ன படத்தோட கதைன்றத லாஸ்ட்டான்ற பாருங்கள், நீங்களே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி.